அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி ரொம்பவே டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நான் 3/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேங்க, பச்சரிசி மாவு. இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு வெதுவெதுப்பான தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க, கட்டி இல்லாமல் பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை நம்ம சின்ன சின்னதாக ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ உருட்டினதை கட்டை விரலை வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் நான் 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேங்க. அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியாக. இப்போ கரைச்சதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பில் நம்ம எந்த பாத்திரத்தில் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ முந்திரி போட்டு முந்திரி வறுப்பட்டதும் அதில் நம்ம காஞ்ச திராட்சை போட்டுக்கலாங்க. காஞ்ச திராட்சை போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அரிசி மாவை அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். நம்ம அடிக்கடி ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்கும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ அரிசி மாவு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையை அதில் போட்டுக்கலாங்க. எல்லாம் கொழுக்கட்டையும் அதில் போட்டு நல்லா வேக வைங்க. இந்த டைமில் திக்காகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். கொழுக்கட்டை வேகணும், அதனால தான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு அரிசி மாவு ஊற்றுனால சீக்கிரமாகவே திக்காகிடும். இந்த டைமில் நம்ம 1/2 கப்பு சுகர் போட்டுக்கலாங்க. நான் 1/2 கப்பு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பாருங்கள் திக்காகுது. இந்த டைமில் நான் காய்ச்சி ஆற வச்சின பால் வச்சுருந்தேங்க. ஒரு பெரிய கப் அளவு காய்ச்சி ஆற வச்சின பாலை நான் அதில் ஊற்றிக்கிறேங்க. அந்த கொழுக்கட்டையில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வேக வைக்கலாங்க. பால் அதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் 4 ஏலக்காய் இடித்து வச்சுருந்தேன். அந்த ஏலக்காவை இந்த டைமில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள் நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் டேஸ்ட்டுக்காக நான் ஒரு சிட்டிகை அளவு தூள் உப்பு போட்டுக்கிட்டேங்க. ரொம்பவே டேஸ்ட்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.